நான் எப்பவுமே என்ன நினைப்பேன்னா, ஊக்கம் நிறைந்த உழைப்பாளி ஊசி முனையில கூட முன்னேறிடும். எல்லாருமே சாதனையாளன் தான். ஏக்கம் நிறைந்த சோம்பேறி ஏணிகள் 1000 இருந்தாலும் ஒரு அடி கூட நகர மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். இன்னைக்கு போனோடனே தொழில் பண்றோம், 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்ன்றது நடக்காத விஷயம். அது வந்து மொடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை. முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை ஒருபோதும் வெல்லாது. நேற்றைய தினத்தை விட இன்றைய தினமும், இன்றைய தினத்தை விட நாளைய தினமும், நாளைய தினத்தை விட நாளைய மறுதினமும் வாழ்க்கையில் சிறிதாவது ஏற்றம் கண்டிருக்க வேண்டும். வாழ்வதில் உள்ள அர்த்தமே அதுலதான் இருக்கு. கடினமா உழைச்சவன் ஒரு காலமும் முன்னேற முடியாது. கவனமா உழைத்தவர்கள் மட்டுமே முன்னேற முடியும். கடன் இல்லாம நினைச்ச மாதிரி எவன் ஒருவன் சிறப்பாக வாழ்கிறானோ அவன் தான் முழுவதும் ஆரோக்கியமான மனிதன். சலிக்காமல் சளைக்காமல் முதல்ல உழைக்க கத்துக்கணும். அழுது கொண்டே இருந்தாலும் உழுது கொண்டே இருக்கின்றார் வள்ளுவன் தந்த மகா சாசனம். ஏர்முனைப்படாத நிலங்கள் விளைநிலங்கள் ஆவதில்லை. தொடர் பயிற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி. வாழ்க்கையில எவன் ஒருத்தன் சிறப்பா இந்த மூன்றையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவன் மட்டும் தான். உங்களுடைய சிந்தனையிலே எண்ணம் வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் சொற்களாகின்றன. உங்கள் சொற்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாகின்றன. உங்கள் செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போடுகின்றன. ஆரம்பிக்கின்ற இடம் எண்ணம். உன்னுடைய பேர் ஆர்வம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்த தருணத்திலேயே உன்னுடைய வாழ்க்கை வெற்றியினுடைய பாதையிலே ஒரு அடி எடுத்து வைக்க முடிகின்றது. ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. எல்லோரும் செல்கின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடையும். யாருமே சாதிக்காததை நாம் சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காததை நாம் முயற்சிக்க வேண்டும். பயம்தான் ஒரு மனிதன் குறைந்த அளவிலே ஏழைகளாக வாழ்வதற்கு காரணம். அவன் எதை நினைத்து பயப்படுகின்றானோ அந்த பயத்தில் 99% மாயை. ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது போல ரிஸ்க் வேற எதுவுமே இல்ல. பாதுகாப்பான சூழ்நிலை இருக்கணுங்கிற கூட்டத்தோட சேர்ந்துறாத, ரிஸ்க் எடுக்கணுங்கிற கூட்டத்தோட சேருங்க. அது கால்குலேட்டிவ் ரிஸ்கா இருக்கட்டும். நான் அப்படி கஷ்டப்பட்டேன் இப்படி கஷ்டப்பட்டேன், நான் வாழ்க்கையில ஜெயிக்கல, எவன் பார்க்க போறான்? ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே இந்த உலகம் பேசும். ஜெயித்தவர்களை கொண்டாடுவதும் தோற்றவர்களை கொண்டு போவதும் உலக இயற்கை. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. ஏன் தெரியுமா? To reach a particular place is difficult, to maintain the same is very very difficult. நீ சென்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வது மிக கடினம்.